இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸ்ல 4 days என்ஜாய் பண்ணலான்ட்டு நாங்க போன இடம் தான் ஏற்காடு. நாங்க பாத்தீங்கன்னா இந்த 4 days-மே ரொம்ப என்ஜாய் பண்ணோம்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி பார்க்கிறதுக்கான டூரிஸ்ட் பிளேஸ் நிறையவே இருக்கு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே vlog தான் இது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா போகும்போது சிம்பிளா இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுருந்தோம். இந்த ஹோட்டலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தி ஹாச்சிமிஸ். நாங்கள் இங்கே என்னென்னலாம் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மீல்ஸு, ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் 65 இதெல்லாம் நாங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். நாங்கள் சாப்பிடும் போது டைமிங் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகிடுச்சு. அப்பயுமே எல்லாம் சூடாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே ஓவரால் சூப்பராக இருந்தது தான் சொன்னோம். ப்ரைஸுமே கம்மியாக இருந்தது. நீங்கள் இந்த ஏற்காடு வழியாக போகிறதா இருந்தால் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏற்காடு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைலாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரெசார்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இன். இந்த ஃப்ரைடே இன் ரெசார்ட்டோட வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏற்காடில் எந்த ரெசார்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணுறதுக்கு ஃப்ரைடே இன் ரெசார்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னுட்டு நாங்கள் அதே புக் பண்ணிட்டோம் 1 டேக்கு. ஃப்ரைடே இன் ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்தது. ரூமு, பாத்ரூம் இது மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கொடுக்குற காசுக்கு இந்த ஃப்ரைடே இன் ரெசார்ட் ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஆஸ் யூஷுவல் எல்லா ரெசார்ட்ல இருக்கிற மாதிரி காஃபி பவுடர், பால் பவுடர், கெட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஹேண்ட் வாஷு, ஷாம்பூன்னு எல்லாமே உங்ககிட்ட இருந்தது. பாத்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருந்தது. பெட்டுமே எங்களுக்கு தூங்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. எக்ஸ்ட்ரா பெட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஓவரால் இந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. நாங்க நைட்டு டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிட்டுருந்தோம். இவங்களோட ரெஸ்டாரண்ட்லயும் இருக்கு, வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். இதெல்லாம் தான் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரூம்ல இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து இது மாதிரி தான் எங்களுக்கு மினி டிஃபன் கொடுத்துருந்தாங்க. டீ, காஃபியுமே கொடுத்துருந்தாங்க. இந்த மினி டிஃபன்ல என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, கிச்சடி, சாம்பார், சட்னி, ஒரு பாயில் எக்கு இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளே ஏரியாவுக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய ப்ளே ஏரியாஸும் இருக்குது. சும்மா கிட்ஸ்க்கான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்களுமே கொஞ்ச நேரம் அதில் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்தது. நல்லா ஜாலியாக எங்கள் டேடியோட என்ஜாய் பண்ணோம். ரெசார்ட் வந்து பயங்கர க்ரீன் ஏரியா, சூப்பராக இருந்தது. இவங்க கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் ரூம்ஸ் இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 4-5 ஆச்சு எங்களுக்கு. ஓகே, இந்த அமௌண்ட்க்கு இந்த ரெசார்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. வேற எதனாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் தரோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து ஏற்காடு வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் 2 ரெசார்ட்ல தாங்கி இருக்கோம். அதோட வீடியோவும் உங்களுக்கு வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.